மக்களாட்சி நடைமுறையான 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய கட்டளைக்கிணங்க 234 தொகுதியிலும் தேர்தல் மனு கொடுக்கிற முதல் நாளிலேயே நீங்கள் அனைவரும் உங்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவுக்கு இணங்கி தாம்பரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பேராசிரியர் தமிழ்ச்செல்வியாக இருக்கிற நான் இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க எந்த தொகுதியை சேர்ந்தவங்க? இந்த தொகுதியோட பிரச்சனைகள் என்னென்ன? நான் தாம்பரம் தொகுதியினுடைய சிட்லப்பாக்கம் பகுதியை சார்ந்து இருக்கிறேன். என்னோட வீடு அங்கதான் இருக்கு. நான் கல்லூரி பேராசிரியர், ஓய்வு பெற்று ராணிமேரி கல்லூரி பேராசிரியர், தமிழ்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கேன். 10-12 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில பயணிச்சு வரேன். சென்ற பாராளுமன்ற தேர்தலிலும் நான் தான் வேட்பாளர், தென்சென்னையுடைய வேட்பாளராக பணியேற்றேன். தாம்பரம் மாநகரத்தில் எந்த பணி முன்னெடுத்து பண்ணாங்களா? பாதாள சாக்கடை திட்டத்தை தான் நான் முன்னாடி பார்த்த வரைக்கும் இப்போ சுற்றி பார்க்க போது பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படாதன் காரணமாக மழைநீருடைய போகிற பகுதி எல்லாமே சாக்கடை தண்ணீரும் கலந்துருது. அது இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஏரியிலும், சிட்டப்பாக்கம் ஏரியினுடைய கழிவு நீர் அனைத்துடைய கழிவு நீரும் செம்பாக்கம் ஏரியில் போய் கலக்குது. இப்போது ஒரு நீர் தடங்களை போகிற கழிவுநீர் கால்வாயினுடைய தடம் எப்படி குடிநீர் கால்வாய், மழைநீர் சேகரிப்பு கால்வாய் தடத்தை பிரித்து கொடுக்கணுன்ற ஒரு வரலாற்று அறிவு, அந்த சமூக அறிவு கூட இல்லாமல் 60 ஆண்டு கால ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு திட்டத்தை செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் இப்போ ஒவ்வொரு முறையும் பணம் வந்துட்டு தான் இருக்குது. திட்டங்கள் என்னவோ நிறைவேறுது, ஆனால் மக்கள் நலம் சார்ந்த பகுதி நிறைவேறுதானா இல்லை. இது முழுக்க நான் 23 நாட்களாக தாம்பரம் இந்த பகுதியை சுற்றி வரேன். 23 நாட்களாக மக்கள் சொல்றது என்னன்னா, இந்த கழிவு நீர் தான், முழுக்க கழிவு நீருக்கான வழிவகை செய்யப்படவில்லை. அதோடு மட்டுமல்ல ரொம்ப அச்சப்படுறாங்க மக்கள். படித்த மக்கள் கூட அச்சப்படுறது ஒன்று என்னன்னா, இந்த நன்னீர்ல கழிவு நீர் கலந்தா என்னென்ன நோய்கள் வரும், அதை பத்தி ஒரு அச்சம் இருக்கு. அதைத்தான் என்னுடைய முதல் பணியாக நான் செய்யலான்னு இருக்கேன். தாம்பரம் மாநகராட்சியில எந்த கட்சி வந்தாலும் ரோட்ல இருக்க குப்பை அப்படியே தான் இருக்கு. அப்படி எடுக்கிற குப்பை எடுத்துறாங்க, ரோட்ல இறையிற குப்பை அப்படியே தான் இருக்கு. இது வரைக்கும் எடுக்கல. இது நீங்க எப்படி செயல்படுறது? அதாவது சமூக நலம் சார்ந்த ஒரு வேட்பாளரை, ஒரு பொறுப்பாளர் அங்க அமைக்கிற பொழுது இதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். நாங்க உருவாக்கப்பட்ட விதம் என்னவென்று சொன்னால், மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை தான் நாங்க இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி நீங்க வரைவிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சரி, ஆதாரம் என்ன நினைச்சு பாருங்க. நல்ல குடிநீர், அந்த குடிநீர் மட்டும் நாங்க சொல்லலை, அதை நல்ல குடிநீர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம், நல்ல குடிநீர் தான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடியது. அதனால நல்ல குடிநீர் என்று சொல்லியிருக்கோம். அதே போல அடிப்படை திட்டங்களை புரியாம ஒரு அரசு நிர்வகிக்கப்படும் போதுதான் அங்க இப்படிப்பட்ட குற்றங்கள் நிகழ்து. அது தேவையில்லாம இப்ப நம்ம 60 ஆண்டு காட்சியில மாறி காட்சிகள் மாறுதே தவிர, எல்லாரும் இப்ப சொல்றோம், சாதாரண மக்கள் சொல்ற வார்த்தைன்னா, யாவன் எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த வினாவை, இந்த விடையை கேட்க வச்சுட்டாங்க மக்கள். அப்போ நீங்க 50 ஆண்டு கால காட்சியில நீங்க என்ன செஞ்சீங்க பார்த்தீங்கன்னா, திட்டங்கள் என்னோ பெருசா இருக்கு. என்ன திட்டங்கள் இருக்குன்னா, மாதம் 1000 ரூபாய் தருகிறேன், அடுத்தது பார்த்தா நான் 2000 தருகிறேன், நான் 5000 தருகிறேன் என்ற இலவச திட்டங்கள் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர, மக்களுக்கு என்ன தேவை, அவன் இடத்துல சாக்கடை தண்ணி தேங்கி நிற்கிறா, அதை எடுக்கணுமா, பாதை குண்டும் குழிமா இருக்கா, அதை எடுக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையே இல்லை. எங்க பார்த்தாலும் நெகிழி குப்பைப்பா. இந்த நெகிழி குப்பையை பார்த்து ஒவ்வொருத்தரும் கவலை பண்ணோம். நம்ம இருக்கிற சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கவலை பண்ணோம். 100 ஆண்டு காலம் ஆகிறது நெகிழி ஒன்று மக்குவதற்கு என்று சொல்ல என் சந்தமிழன் சீமா தான் மேடைதோறும் போட்டு முழங்கி கொண்டிருக்கிறார். இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவருடைய பேச்சில் நீங்க அதை கேட்டிருக்கீங்க பாருங்க. 100 ஆண்டு ஆகும் நெகிழி குப்பை. அந்த நெகிழி குப்பையை பற்றி மாற்று சிந்தனை அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களை என்ன அரசாட்சி செய்கிறார்? மாற்று சிந்தனைன்ற ஒன்றுக்கே அவங்க போகல. இதுதான் இங்க முக்கியம். மாற்று சிந்தனைக்கு போனாதான் அது முடியும். அவங்க இலவசத்திலே தேங்கி கிடக்குறாங்க. அப்படியே படிப்பறிவு இல்லாத மக்களுடைய ஓட்டை வாங்குவதில் மட்டும்தான் குறியா இருக்கிறாங்க. இன்னும் எம்ஜிஆர் மாயை இருக்குது, இன்னும் ஜெயலலிதா மாயை இருக்குது. இன்னும் அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து இலவசத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அவங்க ஓட்டு போட தயாராகிறாங்க. வளர்ச்சி திட்டங்கள் பயன்பட சொல்றாங்க தவிர, இந்த வளர்ச்சி திட்டங்கள் மக்களுடைய நலம் சார்ந்த வளர்ச்சி திட்டங்களா இல்லை. இவ்வளவுதான் திட்டங்களை அறிவிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு எந்த மாதிரி புதிய திட்டங்கள் கொண்டு வருவீங்க? இந்த புதிய திட்டங்கள்ன்றதை விட நான் என்ன சொல்ல வரேன்னா,
முதல்ல பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முதல்ல இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சட்டமன்ற வேட்பாளர் அவங்க தொகுதிக்கு வந்த பணம் எவ்வளவு? இப்பொழுது 5 ஆண்டுகளில் என்னுடைய தொகுதிக்கு என்னுடைய வேட்பாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டா எனக்கு வருகிற தொகை எவ்வளவு? அந்த தொகையிலே செலவு செய்த விவரம் என்னது? இதை மக்களுக்கு நான் காட்சிப்படுத்துவேன். ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் இந்த செலவை செஞ்சேன், இந்த செலவு இப்படி இருக்குது, இந்த செலவுடைய இது கழிவு மிச்சம் இருக்கு, இப்படி நான் அதை முதல்ல வெளிப்படைத்தன்மை அதை முதல்ல நான் செய்வேன். எந்த ஒரு சட்டமன்ற தொகுதி என்னுடைய எடுக்கிற சட்டமன்றத்தில் எனக்கு வருகிறது வெளிப்படைத்தன்மையை என்னுடைய ஆட்சியில் நான் கொடுப்பேன். அந்த வெளிப்படைத்தன்மை கொடுக்கும் போதே மக்களுடைய இப்போ சிட்லா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மக்களை போய் பார்ப்பேன், உங்களுக்கு என்னென்ன தேவை அதை கருத்தில் வாங்கி கொண்டு அதை செய்வேன். இப்போ அவங்கவுங்க இப்போ பார்த்தீங்கன்னா புலிக்கோரிடம் பக்கத்தில் தாம்பரம் கிழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 63வது வார்டு நான் போகும்போது ஒரு தாய் வந்து என்ன கேட்குது, அம்மா நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் யாருமே எங்களை வந்து பார்க்கல, என்னம்மா பார்க்கல அப்படின்னு கேட்டால், போதை கலாச்சாரத்தோட 7 பேர் 8 பேர் பெரிய கத்தியை வச்சுக்கிட்டு சுருள்வாளை வச்சுக்கிட்டு அந்த தெரு முழுக்க சுற்றி அடிச்சிருக்கானுங்க. ஒவ்வொரு ஆட்டோவை கிழிச்சிருக்காங்க, 2 வீலர் எல்லாம் பாழாக்கியிருக்காங்க. இதுவரை எங்களை யாரும் வந்து கேட்கலன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துடைய குறை அதுவா இருக்குது இல்லையா? அது மாதிரி பாதை என்ன, நான் இப்போ பார்த்தோம்னா ஊட்டி கொடைக்கானல் போய் பார்த்த மாதிரி இருக்குது. மேடு ஏறுறதும் வர்றதும் ஊட்டியில் இருந்த மாதிரி மேலே ஏறின மாதிரி எனக்கு தோணுச்சு. வெயிலில் போய் ஏறினேன், அது ஒன்று தான் வித்தியாசம். அதனால் ஊட்டிகளை மேலே வந்து அவங்களோட பாதை பண்ணலை. பார்க்க போனால் அந்த பாதையில் இந்த மாதிரி இது போட்டு நிரப்பியிருக்காங்களே தவிர சரியான பாதைகள் இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் நான் பார்க்குற பிரச்சனை தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசல். இங்கே சிட்லாப்பாக்கம் ஏரின்னு எடுத்து பாருங்களேன், அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் பெருசாக இருக்குது. சிட்லாப்பாக்கம் ஏரி தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதுக்கு எதிர்க்க இருக்கிற பகுதி முழுக்க கடை வைத்து ஆக்கிரமிப்பு. என்ன எவ்வளோ வண்டி போகிறதுன்னு, அதாவது ஒரு பாதையில் எவ்வளோ ஒரு பாதை, இப்போ நம்மலாம் போகிறோம், இந்த பாதை தான் தேர்ந்தெடுத்து போகணும், இப்படி தான் போகணும், இந்த பக்கத்துக்கு போகணும், நெருக்கலாயிடும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இந்த வழிநடத்தல் என்ன, ஒரு கடை வச்சுக்கிற ஒருத்தனுக்கு இந்த சிட்டப்பக்க ஏரி கிட்ட ஒரு ஏரி என்பது வந்து சுற்று தூய்மையோடு பராமரிக்கக்கூடிய ஒரு பகுதி. அது அந்த பகுதியில் 1008 பிளாஸ்டிக் கழிவுகள். அந்த இடத்துல என்ன யாரால அது கொடுத்துப்பட்டு அந்த கடைகள் நிர்வகிக்கப்படுகிறதுன்னு தெரியல. அதிகமான கடைகள், போக்குவரத்து நெரிசல். அந்த போக்குவரத்து நெரிசல் தாம்பரம் முழுக்க காணப்படுகிறது. அந்த போக்குவரத்தையும் நம்ம சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க திமுக எல்லாமே, இது மக்களுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அள்ளி வீசுறாங்க? அதாவதுப்பா இது வந்து சாதகம் பாதகம் வந்து மக்களை ஒரு பெரிய ஒரு கருத்து மாற்றத்துக்கு நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சி. ஆனால் அந்த கருத்து மாற்றத்தையே சிந்திக்க விடாம எப்படி டாஸ்மார்க்கை கொடுத்து என் இளைய சமுதாயத்தை என்னுடைய மக்களை அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதோ அதே மாதிரி இலவசத்தை கொடுத்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற நிலையிலேருந்து இப்போ மாறியாச்சு. அது மாறிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு என்ன, தம்பி சீமான் கொடுக்குற கூட்டத்தில் வருகிற கூட்டம் தான் காரணம். சரியா? அவங்க வந்து இப்போ வாங்க, அதுவும் இளைய தலைமுறை, ஏன்னா அடுத்து அவங்க தான் வாழ போகிறாங்க. அவங்க ரொம்பவே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை எங்களுக்கு தருவாங்க. அதனால் எங்களுக்கு அந்த இலவசம் அவங்க கொடுக்குற அந்த விளம்பர மாயையெல்லாம் அது வந்து பொய்த்து போயிடுன்றதுல நான் உறுதியாக இருக்கேன்.